சபரிமலை ஐயப்பன் கோயிலில் நடை திறக்கப்பட்ட நிலையில் பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சிவமணி வழங்க கேட்கலாம். சிவமணி, பக்தர்களின் வருகையானது தற்போது எப்படி உள்ளது? பக்தர்களுக்கு என்னென்ன கூடுதல் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது? விவரங்கள். சபரிமலை ஐயப்பன் கோவில், ஐயப்பனுடைய ஸ்ரீ கோவில் நடை நேற்று மாலை திறக்கப்பட்டது. அதாவது மண்டல பூஜை நிகழ்வுகளுக்காக நேற்று மாலை திறக்கப்பட்டது. இரவு 11 மணி வரை 30,000 பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தார்கள். பிறகாக இன்றைக்கு கோவில் நடை இரவு 11 மணிக்கு அறிவராசனம், அதாவது பாடகர் ஜேசுதாஸ் பாடிய அறிவராசனம் பாடப்பட்டு கோவில் நடை சாத்தப்பட்டது. புதிய மேல்சாந்தியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கூடிய அருண்குமார் நம்பூதிரி இன்று காலை வழக்கம் போல பூஜைகளை துவக்கினார். காலை 3 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டது. கோவிலினுடைய கண்டரு ராஜீவர் தலைமையில் கோவிலுடைய மேல்சாந்தியாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள அருண்குமார் நம்பூதிரி தற்போது அந்த கோவிலை திறந்து வைத்து கோவிலில் விளக்குழியிலே மின்னக்கூடிய ஐயப்பனுடைய விக்கிரகத்தை பக்தர்கள் தரிசனம் செய்யக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறது அதிகாலை 3 மணிக்கே துவங்கி இருக்கிறது. தொடர்ந்து சுவாமிக்கு தற்போது நெய் அபிஷேகம் நடைபெற்று வருகிறது. பக்தர்கள் கொண்டு வரக்கூடிய அவர்கள் இருமுடியில முன்முடியில் சுவாமிக்காக கொண்டு வரக்கூடிய நெய் தேங்காயில் அடைக்கப்பட்டிருக்கூடிய நெய்யினால் அபிஷேகம் நடைபெற்று வருகிறது. காலை 7:30 மணி வரைக்கும், பிறகாக 9:30 மணிக்கு மேல் 11 மணி வரைக்கும் நெய் அபிஷேகம் அப்படிங்கிறது நடைபெறும். உஷா பூஜை மற்றும் உச்ச பூஜைகள் நடைபெற இருக்கிறது. ஒரு நாள் ஒன்றுக்கு 70,000 பக்தர்கள் ஆன்லைன் மூலமாக முன்பதிவு செய்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. 10,000 நபர்கள் எரிமேலி, பம்பா மற்றும் நிலக்கல் பகுதிகளில் ஆன்லைன் கவுண்டர்கள் உடனடியாக தரிசனம் செய்வதற்கான ஆன்லைன் கவுண்டர்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அங்கே தரிசனம் செய்து அவர்கள் 10,000 நபர்கள் அவ்வாறு அனுமதிக்கப்படுகிறார்கள். நாளொன்றுக்கு 80,000 பேர் மட்டுமே அனுமதிக்கப்படக்கூடிய நிலையில் காலை 3 மணி முதலேயே பக்தர்களின் கூட்டம் அதிகமாக காணப்படுகிறது. 3 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்து தரிசனம் செய்வதாக பக்தர்கள் நம்மிடம் தெரிவிக்கிறார்கள். தற்போது இன்றைக்கு ஆன்லைன் மூலமாக முன்பதிவு செய்த 70,000 பக்தர்கள் மற்றும் இங்கே உடனடியாக முன்பதிவு செய்யக்கூடிய 10,000 பக்தர்கள் என 80,000 பேர் தரிசனம் செய்து வருகிறார்கள். பாதுகாப்பு ஏற்பாடுகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, சபரிமலையில் மட்டும், அதாவது சன்னிதானத்தில் மட்டும் 5,000 போலீசார் சுழற்சி முறையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. கமாண்டோ படையினர், அதிரடி படையினர், அதோடு மட்டுமல்லாம அதாவது அதிரடி படையினர் மற்றும் துப்பாக்கி ஏந்திய போலீசார் என பல அடுக்கு பாதுகாப்பில் போடப்பட்டிருக்கிறது. கோபுரம் அமைத்து, அதாவது உயர் கோபுரங்கள் அமைத்தும் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாம சிசிடிவி கேமராக்களும் 500க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்கள் கோவிலை சுற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்கு நடுவே பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்யக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறது நடைபெற்று வருகிறது. நடைப்பந்தல் மூலமாக, அதாவது இருமுடி ஏந்தி வரக்கூடிய பக்தர்கள் மட்டுமே 18ஆம் படி வழியாக சபரிமலை ஐயப்பனை ஏறி தரிசனம் செய்ய முடியும். அவ்வாறு இருமுடி கட்டி வரக்கூடிய பக்தர்கள் 18ஆம் படி வழியாக ஏறி இந்த பக்தர் நமது ஒளிப்பதிவாளர் பொன்மணி காட்டக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கலாம். அதுல நடைப்பந்தல் வழியாக அது வழியாக சுவாமியை தரிசனம் செய்ய பக்தர்கள் கூட்டமாக வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடியும். அவ்வாறு 3 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்து பக்தர்கள் சுவாமியை தரிசனம் செய்யக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறது நடைபெற்று வருகிறது. பகல் 1 மணி வரைக்கும் சுவாமி தரிசனம் செய்வதற்கு அவர்கள் அனுமதிக்கப்படுகிறார்கள். பிறகாக மாலை 4 மணி வரைக்கும் கோவில் நடை பூட்டப்பட்டிருக்கும். அதன் பிறகாக மீண்டும் நடை திறக்கப்பட்ட இரவு 11 மணி வரை தரிசனம், ஒரு நாளைக்கு 17 மணி நேரம் முதல் 18 மணி நேரம் வரைக்கும் சுவாமி தரிசனம் செய்ய பக்தர்கள் அனுமதிக்கப்படுகிறார்கள். கூட்டம் மேலும் அதிகமானால் மாலை 3 மணிக்கே நடை திறக்கப்பட்டு இரவு 11 மணி வரைக்கும் சுவாமி தரிசனம் செய்வதற்கு அனுமதிக்கப்படக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறது நடைபெறும். ஒவ்வொரு நாளும் காலையில நெய் தேங்காய் அவர்கள் நெய் அபிஷேகம் செய்வதற்கான நிகழ்வு நடைபெறக்கூடிய நிலையில் சபரிமலை முழுமையாக பக்தர்களால் நிரம்பி காட்டப்படக்கூடிய நிகழ்வு தான் காணப்படுகிறது. மோனிஷா, சபரிமலையில் நடை திறக்கப்பட்டு பக்தர்கள் தரிசனம் செய்து வருகின்றனர். இது குறித்த கள விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிவமணி.